Hey traders, welcome all. Krishna here. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போஸ்ட் பண்ணி. ஸோ என்னதான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணாட்டினாலும் டெய்லி பேசிஸில் டெலிகிராம் சேனலில் கண்டினியூ அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் எடுத்திருந்தோம். ஸோ அதை பற்றியுமே கம்ப்ளீட் அப்டேட் கொடுத்துருந்தேன் வித் லாஜிக்கோட. அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், இல்லை ஸ்டாக்ஸில் நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் ஆகட்டும், லூப்பிங், ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் இண்டெக்ஸஸில் டெய்லி பேஸில் நான் கண்டினியூ அப்டேட் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே கூட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், விக்ஸ் வந்து எபோவ் 15க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ விக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வாலடைல் இண்டெக்ஸ். ஸோ வாலடைல் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான செல் ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே சமயம் மார்க்கெட் அதிகப்படியான வாலடைல் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்குமே சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது அதிகப்படியாக அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுக்கும், ஒரு 200-300 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி டவுன் சைடு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குது. சம்டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக அப் சைடு ஆர் டவுன் சைடு போகிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்மளோட பொசிஷன் வந்து வித்தவுட் ஹெட்ஜில் நம்ம கண்டிப்பாக கேரி ஃபார்வர்ட் பண்ணவே கூடாது. இன்கேஸ் அப்படிலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதிகப்படியான லாஸை நம்ம புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நேரிடும். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே கூட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் பாருங்கள், நிஃப்டி வந்து செல் அண்ட் ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன், வில் லுக் ஃபார் ஷார்ட் ட்ரேட்ஸ் ஒன்லின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்டையர் வீக்குமே இதை தான் நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். இந்த ஸ்டாக்ஸுமே ஷார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் போய் டெலிகிராம் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நிஃப்டி எப்படி இருக்குது, ஸோ கம்மிங் டேஸில் எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறமா அதிகப்படியான மூவ் கொடுத்துச்சு இந்த ஜோன் வர. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கேருந்து கண்டினியூ செல்லிங் ப்ரெஷர். ஸோ இது எல்லாமே நம்ம கண்டினியூ அப்டேட் பண்ணோம். ஸோ இந்த கேண்டிலே நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்னு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். எகெயின் இந்த இடத்துல பாருங்கள், சப்போர்ட் ஆக்ட் ஆகி அங்கேருந்து எகெயின் ப்ரைஸ் பாருங்கள் அதிகப்படியான மூவ் கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் டிமாண்டே கிடையாது. ஸோ டிமாண்ட் ஆட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல மார்க்கெட் ரேஞ்ச் மோனில் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு என்ன தான் மார்க்கெட் மேலே போனாலும் இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வர, அதாவது 24,600 அண்ட் 24,700 ரேஞ்சை பிரேக் பண்ணாத வர நான் வந்து ஷார்ட் ட்ரேட் எடுக்க தான் பார்ப்பேன். ஒன்ஸ் அந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாங் சைடு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் வந்து அது அதிகப்படியான மூவ் கொடுக்கும். ஸோ இன்ட்ராடேயில் நீங்கள் வந்து மணி மேக் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம் கன்சோலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நிஃப்டியெல்லாம் பாருங்கள், லாஸ்ட்டு 2 வீக்ஸாக வந்து ஒரே ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பையராக இருக்கிறப்ப நம்மளால் அதிகப்படியான மணி மேக் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம வந்து ஆப்ஷன் செல்லராக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் அதிகப்படியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸஸில் ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் பேங்க் நிஃப்டி வந்து அதிகப்படியான மூவ் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ட்ரம்ப் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா செல் ஆஃப் ஆச்சு. பட் நம்ம நிஃப்டி செல் ஆஃப் ஆனதை காட்டிலும் பேங்க் நிஃப்டி வந்து அதிகப்படியாக செல் ஆஃப் ஆகலை. ஸோ அப்போ வந்து நீங்கள் தெளிவாக நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எகெயின் ஹை ப்ராபர்ட்டியான செட்டப் அதிகமாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து பாருங்கள் ஒன் வே மூவ் தான் கண்டினியூ 2 வீக்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி அப் சைடில் தான் மூவ்மெண்ட் கொடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹையுமே பிரேக் பண்ணி நியூ ஆல் டைம் ஹையுமே வந்து பேங்க் நிஃப்டி போச்சு. பட் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு போகலை. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிமாண்ட் ஜோனில் இருக்கும்போது நம்ம பை பண்ணோம், சப்ளை ஜோனில் இருக்கும்போது ஷார்ட் பண்ண தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கெல்லாம் வந்து டிமாண்ட் ஜோன், பட் இந்த இடத்துல பாருங்கள் கிளியர் சப்ளை தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இனியும் அதிகப்படியான சப்ளை ஆட் ஆகுது அப்படின்னா எகெயின் இந்த ஜோன் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் பேங்க் நிஃப்டி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த லெவல் வருதா, இல்லை இங்கேருந்து கன்சோலேட் ஆகி மறுபடியும் ஒரு டிமாண்ட் ஆட் ஆகி பிரேக் பண்ணி மேலே போகுதானே. ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு நோ ட்ரேட் ஜோனில் தான் இருக்குது. இன்கேஸ் மேலே போச்சு அப்படின்னா ஷார்ட் ட்ரேட் எடுக்க தான் நானும் பார்ப்பேன். ஸோ எகெயின் 56,000 லெவலுங்கிறது இதுக்கான கீ லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணாத அளவுக்கு நான் வந்து ஷார்ட் ட்ரேட் எடுக்க தான் பார்ப்பேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஷேர் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.